வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மோதல்கள் கடந்த 5 நாட்களாக ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது ராஜினாமா செய்ய வைப்பேன் என்று ஆளுநர் சபதம் போடும் விதமாக இணையதள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறுவில்லைத்தனமாக செயல்படுகிறார் என்றும், மொழியை வைத்து அரசியல் செய்யலாம், ஆனால் மொழியில் வாழ்பவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருப்பது சரியா என்ற கேள்வியையும் தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இந்த ஒரு வேளையில்தான் தற்பொழுது ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளை திரும்பி பார்க்கும் விதமாக ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு செய்த ஊழல்கள் ஒட்டுமொத்தத்தையும் வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர உள்ளதாகவும், இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு, KN நேரு, பொன்முடி, துரைமுருகன் இவர்களது பினாமிகள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், நீதிமன்றத்தில் வழக்கை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்று தற்பொழுது நீதிமன்றத்தில் புகார்கள் அதிகரித்து கொண்டிருப்பதன் காரணமாக அந்த வழக்கை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும், ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனால் கூண்டோடு அமைச்சர்கள் கைதாகும் பட்சத்தில் தமிழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வகையில் அமையும். இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களையும் திரும்பி பார்க்கும் விதமாக அமைந்துள்ளது. ஏனென்றால் இவர்கள் இருவருக்கிடையே மோதல்கள் 2 நாட்கள் அல்ல, 4 நாட்கள் அல்ல, கடந்த 4 ஆண்டுகளாகவே இது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் திமுகவை சீண்டுவதும், திமுகவை ஒட்டுமொத்தமாக விமர்சனம் செய்வதும், திமுகவின் அரசியலில் விமர்சனம் செய்வதும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. கடைசியாக ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்பட்டால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ராஜினாமா செய்யப்படுவார் அல்லவா, அதையும் சுட்டிக்காட்டி பேசியுள்ளார். இதனால் பொங்கல் அன்று திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாக அறிக்கை வெளியிட்டிருப்பது திமுகவினர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதற்குள்ளாகவே ஆளுநரை நாங்கள் வேறு மாநிலத்திற்கு மாற்றுவோம் என்று திமுகவின் நிர்வாகிகள் இணையதள பக்கத்தில் பதிவு செய்து வருகிறார்கள். ஆளுநர் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்